கொண்டு இந்த நாட்களிலே எல்லாவற்றின் மேலும் அவருடைய காவல் உண்டாயிருக்கும். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் கர்த்தர் நாம் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கும்படிக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காய் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை வாக்குத்தத்தத்தோடு கூட நடத்துகிறார். விசுவாச நம்பிக்கையோடு இருக்கும்படிக்கு வைக்கிறார். இன்னும் அதிகமான விடுதலையும் கொடுக்க காத்திருக்கிறார். நாம் எப்படி ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்திருக்கிறோமோ அதற்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஏசாயா 61:7 நாம் வாசிக்கும்படி இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் நமக்கு ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் இன்றைக்கு மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தைகளின் மூலமாய் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். விடுதலையான வாக்குத்தத்தத்தை நமக்கு முன்பாக காண்பித்திருக்கிறார். ஆமென். வெட்கத்திற்கு பதிலாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இரண்டத்தனையாய் பலன் வரும். என்ன இரண்டத்தனையான பலன் வரும்? நிறைய நேரம் நம்ம இரட்டிப்பான ஆசீர்வாதம். வெட்கத்திற்கு பதிலாக டபுள் வெட்கமா? சொல்லுங்களேன். வெட்கத்திற்கு பதிலாக நல்ல இரட்டிப்பான பலன் வரும்னு சொல்லியிருக்கா. ரெண்டத்தனையான பலன் வரும் சொல்லி. அப்ப ரெண்டத்தனையான பலன் அப்படின்னா என்ன? ஆமென். இரட்டிப்பான பலன் என்றால் டபுள் ஃபோர்ஸ். அதே இதுவும் டபுள் ஃபோர்ஸா தான் தெரியுது. ஆனா ஏன் ரெண்டத்தனையான பலன்? யோசிச்சு பார்க்க முடியுதா? ரெண்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக என்று சொல்லியிருக்காங்க. லட்சைக்கு பதிலாக ஆங்கில வேதம் சொல்லுது கன்ஃபியூஷன், அல்லது என்னது ஆங்கில வேதம் இல்லையா? டிஸ்கிரேஸ், கன்ஃபியூஷன், ஹியூமிலியேஷன், நிறைய விதமான வார்த்தைகள் சொல்றது. எதுக்கு? லட்சைக்கு பதிலாக தங்கள் தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். புரியுதா? ஆங்கில வேதாமத்தை வாசிப்போமே. Instead of your shame, you will receive a double portion. And instead of disgrace, you will rejoice in your inheritance. You will rejoice in your inheritance. And so you will inherit a double portion in your land, and everlasting joy will be yours. நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லுகிறதான முக்கியமான காரியம், வெட்கத்திற்கு இரட்டத்தனையான ஒரு பலன். லட்சை என்று சொல்லப்படும் பொழுது நம்முடைய இழிவான காரியம், மற்றவர்களுக்கு முன்பாக இருக்கிற நிந்தையும் அவமானமும் வேதம் சொல்லிட்டு அதில் நீங்கள் எப்படி சந்தோஷப்பட போகிறீர்கள்? அவர் கொடுக்கிற அந்த பாகத்தில் வேதம் சொல்லுகிறது, லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள். தங்களுடைய பாகத்தில் சந்தோஷப்படுகிறோம். நமக்கு வேதனைப்படுகிறோம், துக்கப்படுகிற பொழுது நம்முடைய சூழ்நிலைகளில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நம்முடைய சூழ்நிலைகளை சொல்லுவதற்கு பதிலாக வேதம் சொல்கிற தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுகிறோம். அதே நேரத்தில் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு இருக்கும். எதை குறித்து இருக்கிறது? எல்லாமே சூழ்நிலைகளை நாம் நமக்கு நேராக ஆயத்தப்படுத்தினாலும் இந்த வார்த்தையை நாம் எப்படி ஆராய்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ள போகிறோம்? நமக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாத பலன் என்று சொன்னார். இரண்டத்தனையான பலன் என்று சொல்லும் பொழுது, ஒரு கார் வச்சிருந்தா 2 கார், ஒரு வீடு வச்சிருந்தா 2 வீடு, அப்படியே சொல்லிட்டு போனால் கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஒன்னொன்னும் 2 2 கொடுத்துக்கிறது தான்
இரட்டிப்பான பலனா, இல்ல உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் இன்னும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இரட்டிப்பான பலனா? எல்லாமே ரெண்டு ரெண்டா கொடுக்கிறது ஆண்டவருடைய காரியம் அல்ல. ரெண்டத்தனையான பலன் என்று சொல்லும் பொழுது தேவன் முன்பாக வருகும் ஆசீர்வாதமும் மனுஷன் முன்பாக வருகிற ஆசீர்வாதம். ஆமென். அதான் ரெண்டத்தனையான பலன். அல்லேலூயா. தேவன் முன்பாகவும் ஒரு ஆசீர்வாதம் ஒன்று இருக்குது. கர்த்தருடைய பார்வையிலே நமக்கு வைக்க போகிற ஆசீர்வாதம். அதே நேரத்தில் மனுஷன் சொல்லுவான், இவன் பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க, கர்த்தர் இவனுக்கு பெரிய காரியம் செய்தார், கர்த்தருடைய நாமம் இவனுக்குள்ள பெரிய காரியங்களை செய்திருக்கிறது, நிச்சயமாய் இவனுக்கு தேவன் ஆசீர்வதித்தார்னா அது மனுஷனுடைய பார்வையில கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். கர்த்தருடைய பார்வையில வைக்கப்படுகிற ஆசீர்வாதம் என்ன? ரெண்டு விதமான, அதான் ரெண்டத்தனையான ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. இது அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது. ஆனா ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் என்னன்னா ரெண்டு விதத்திலையும் நாம் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஒன்று தேவ சமூகம், இன்னொன்று மனுஷனுடைய பார்வை. ஆமென். வெட்கத்திற்கு பதிலாக அந்த ரெண்டத்தனையான பலனும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். ஏன் இதை கர்த்தர் சொன்னாங்க? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த இடத்துல அவர் சிறையிருப்புக்குள் கொண்டு போனதுனால இந்த வார்த்தை வருகிறது. அவர்கள் தங்களுடைய தேசங்களை விட்டு போய் இப்பொழுது அடிமையாய் வாழ்ந்ததினால் லட்சையாய் இருக்கிறார்கள். அடிமைகள், ஏதோ ஒரு காரியத்தில் அடிமையாய் வாழும் பொழுது நாம் நெருக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், இழிவான சில சூழ்நிலைகளுக்கு நேராக தள்ளப்படுகிறோம், நெருக்கப்படுகிற ஒரு நிகழ்வு கடந்து வருகிறது. ஏன்னா நம்முடைய சுதந்திரத்தில் இல்லாமல் வேறொரு இடத்தில் இருக்கிறதுனாலே, ஆமென், வேறொரு சமூகத்தில் இருக்கிறதுனால, வேறொரு நிலையில் கொண்டு போகப்படுகிறதுனால. அதைத்தான் இந்த இடத்தில் லட்சை என்று ஒரு மனுஷனுக்கு சொல்லப்படுகிற காரியம் தன்னுடைய ஆசீர்வாதமான இல்லத்திலே, ஸ்தலத்திலே, கொடுக்கப்பட்ட பாகத்திலே இல்லாமல் இருக்கிறது தான் லட்சை. ஆமென். அல்லேலூயா. ஒரு 4 பேர் 2 திட்டிட்டு போயிட்டான்னா அப்படியே வாழ்க்கையே வெறுத்தமா நிக்கிறது லட்சை கிடையாது. நம்முடைய சுதந்திரங்கள் என்று சொல்லப்படுகிற நமக்கு கொடுக்கப்பட்ட பாகத்தில் நிற்க முடியாததுதான் லட்சை. ஆமென். நிறைய பேருடைய ஆசீர்வாதங்களை நாம் யோசிக்கிறது கிடையாது, பார்க்கிறது கிடையாது, நிதானித்து அறிகிறது கிடையாது. சூழ்நிலைகளிலே நம்ம கர்த்தர் கொண்டு போகிறது வேற. ஆனா நாம் இருக்கவே முடியாத நிலைமையிலே தள்ளப்படுகிறது வேற. நிறைய பேர் வீடு கட்டுவாங்க, ஆனா அந்த வீடு கட்டி வீட்டுல குடியிருக்க முடியாது, தாங்கள் கட்டாயமா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுவார்கள். அது என்ன காரணம்? அதுதான் நம்முடைய பாகத்தை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிற லட்சை. ஆமென். நம்முடையவைகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு இருந்தால் அதுதான் துக்கம், அதுதான் வேதனை, அதுதான் பாரம், அதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற சில நேரத்தில் உள்ள சிறையிருப்பாய் நாம் கருத வேண்டிய நிலைமை. அதுல தான் கர்த்தர் சொல்லுகிறார், என்ன லட்சையிலே நான் உனக்கு எப்படி இருப்பேன்? அந்த லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், தங்களுடைய பாகங்களை எடுத்துக்கொண்டு சந்தோஷப்படுவார்கள், அதுல இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். ஆமென். அவங்களுடைய இடத்துல அந்த இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். அல்லேலூயா. குறிப்பாக இது அவர்களுடைய தாபர ஸ்தலங்களுக்கு தங்களை நிறுத்திக் கொள்ள முடியாதபடிக்கு வேறொரு இடத்தில் நின்று மற்றவர்களுடைய கரங்களை எதிர்பார்க்கிற ஒரு காரியத்துக்கு எழுதப்பட்ட ஒரு வசனம். மற்றவர்களையே எதிர்பார்க்கிற ஒரு காரியம். என்றைக்குமே நாம் நம்முடைய காரியங்களிலே, நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களிலே நாம் திருப்தியாய் செயல்பட்டு மற்றவர்களை போஷிக்கிறது வேற. நாம் எந்திரிச்சதிலிருந்து எழுந்ததிலிருந்து ஆண்டுடைய சமூகத்தில் கதறி கதறி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கிறது உண்மைதான், ஜெபிக்கிறது வேண்டியதுதான். ஆனால் நாம் மற்றவர்களையே எதிர்பார்த்துக்கிட்டோம்னா அதுதான் லட்சை, அதுதான் சூழ்நிலைகளில் நமக்கு இருக்கிற இறுக்கம், பாரம், அதான் சிறை இருக்கு. அதை கர்த்தர் உடைப்பார். ஆமென். நம்ம மற்றவர்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியத்துக்கு தள்ளப்படாம நம்முடைய பாகத்திலேயே சந்தோஷப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? இதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம். இந்த மாதத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாக்குத்தத்தம் இதுதான். இரட்டித்தனையான பலன். தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் ஆசீர்வாதம் நாம் கிடைக்க பெற்று
கர்த்தரும் சொல்லுவார், இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை ஆத்மாவை போலாக்குவேன் என்று சொன்னார். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான் என்று சொல்கிறது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதே நேரத்தில் மனுஷனும், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்தார்னா இதுதான் இரட்டத்தனையான பலன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தங்களுடைய சுதந்திரங்கள் கர்த்தர் எவ்வளவுதான் கொடுத்திருந்தாலும் அதை சத்துரு கலக்கி போட்டு அந்த சூழ்நிலைகளை விட்டு உங்களை பல சூழ்நிலைக்கு நேராக தள்ளி விடுவானே. ஆனால் அதுதான் நம்ம யோசிக்க வேண்டும். இதுதான் லட்சை. அந்த லட்சையிலிருந்து நம்மை கர்த்தர் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். ஆமென். அப்ப சத்ருவான பல விதமான கிரியைகளை அனுப்பலாம், பாவ வழிகளை அனுப்பலாம். அதுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சூழ்நிலைகளிலே தங்களுடைய ஆத்துமாக்களை பாவத்துக்கு ஒப்புக் கொடுத்ததினாலே காவல் படாத ஒரு நகரமாய் அவர்கள் மாறிவிட்டார்கள். அதனால சத்துரு உள்ளே புகுந்தான், கொள்ளையடித்தான், எல்லாம் போனது. நகரமும் அப்படிதான் ஆனது, தங்களுடைய ஆத்துமாக்களும் அப்படிதான் ஆனது. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் வேதனைப்பட்டு மற்றவர்கள் கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை காப்பாற்றும்படிக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தை கொடுக்கிறோம். எப்ப நாம் அறிந்து கொள்கிறோம், நாம் இது என்னுடைய காரியம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் இல்லாததினாலே நான் இப்படி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகிறது, அவர் நினைவு கூர்ந்து வரும் பொழுது தேவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய எல்லைகளில் விழ பண்ணுகிறார். சங்கீதம் 16:6 என்ன சொல்லப்படுகிறதா? இதெல்லாம் மனப்பாடமா தெரியும். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் நிரந்தரமான சுதந்திரம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு நிரந்தரமானதை விட சிறப்பான சுதந்திரம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்ததுன்னு சொல்லணும். நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமென். ஆங்கில வேதாகமம் என்ன சொல்லுகிறதா? Pleasant places surely I have a delightful inheritance. ஆமென். மேன்மையான ஆசீர்வாதமான இடத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தாவீது சொல்றான், ஆண்டவர் வைச்சிருக்கிற கோடு சரியான இடத்துல இருக்கு. ஆமென். அது என்னுடைய ஆசீர்வாத நிலைகளில் அது விழுந்திருக்கு. ஆமென். ஒரு குலுக்கி போடுறாங்க. அப்போ குலுக்கி போட்டு நமக்கு ஒரு காரியத்தை எடுக்கும் பொழுது நமக்கு அது ஃபேவரபிளா விழுந்தோடனே ஆஹா நிச்சயமா எனக்கு என்று கரெக்டா விழுந்திருக்கு நம்ம சொல்லுகிற மாதிரி அவன் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் கர்த்தர் அவனுடைய எல்லைக்குள் விழ பண்ணுகிறார். அது சொல்லுகிறான், நேர்த்தியாய் இருக்கிறது சிறப்பாய் இருக்கிறதுன்னு சொல்றான். ஆமென். அப்போ நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் தேவனுடைய சமூகத்துல ஆண்டவர் நமக்கு இப்ப கொடுத்தத மனுஷன் பார்த்து சிறப்பா இருக்கிறது தான் இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஆமென். இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கலைக்கிறதுக்கு பல விதத்துல சத்ரு கடந்து வருகிறான். லூக்காவின் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம் 11 முதல் இருக்கிற 32 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். அதிலே ஒரு குமாரனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 2 குமாரர்களை குறித்து இருக்கிறதான ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். ஒரு உவமையை கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு அங்கிருக்கிற முக்கியமான ஆட்களுக்காக வைத்த காரியம். யார் அந்த முக்கியமான ஆட்கள்? 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். ஆயக்காரரும் பாவிகளும், டாக்ஸ் கலெக்டர், அதே போல பாவிகள் என்று சொல்லி இருக்கக்கூடிய தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார், தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பாவிகள் என்று சொல்லும்பொழுது அவருடைய பாவங்கள் அடையாளம் காண்பிக்கப்பட்டதாக இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிறவர்களை என்ன சொன்ன, வசனங்கள் கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து
பரிசேயர்களும் வேதப்பார் இவர்கள் எல்லாம் சமுதாயத்துக்கு முன்பாக சரியான வேத பண்டிதர்கள், வேதத்தின்படி செய்கிறவர்கள், வேதம் அவர்களுக்குள் இருக்கிறதாக கருதப்பட்டவர்கள். வேதபாரர்களும் பரிசேயர்களும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார். இதற்காக ஒரு காரியத்தை அவர் சொன்னார். பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர் சாப்பிடுகிறார். யாரு கூட இருக்கணுங்கிறதே இல்லாம எல்லாரும் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி அவங்க குற்றப்படுத்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த ஆயக்காரர்களுக்காகவும் பரிசேயர்களுக்காகவும் வேதபாரகர்களுக்காகவும் சொன்ன உவமை. ஆமென். அவங்களுக்காக மாத்திரம் சொல்ற ஒரு காரியம். அவர் எப்பொழுதும் கதைகளினாலே சொல்லிதானே மனுஷர்களுக்கு புரிய வைக்கிறார். ஏன்னா அவங்கெல்லாம் உண்மையை சொன்னா புரியாது, கதை சொன்னாதான் புரியும். காலையில கதை சொன்னா தூங்கிடுவீங்க, ஆனா கதை இல்லை. ஆமென். ஏற்கனவே அரை தூக்கத்தில் பாதி கண்ணை முடிச்சு பார்த்துட்டு இருக்கேன். உங்களை பார்த்தா எனக்கு தூக்கம் வந்து அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ இதுல சொல்லப்பட்டிருக்கிற இந்த 2 குமாரர்கள் 11ஆம் வசனம் பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி என்ன கேட்டானா, ஆஸ்தி எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும். பாருங்க, அவரவர்களுடைய சுதந்திரத்தில் இருக்க முடியாதபடிக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு சத்ரு ஆயத்தப்படுத்துகிறான். ஆனா சுதந்திரம் இதுல கேட்கறதுல எந்த தவறும் கிடையாது. ஒரு வயது வந்த பிள்ளை பாஸ்டர் நீங்களே சொல்லி கொடுத்துறாதீங்க, நாளைக்கு காலையில நீ கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிடாதீங்க. கேட்டாலும் ஆசீர்வாதம் கொடுத்துருங்க, கொடுக்காம எத்தனை நாள் தான் வச்சிருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, ஆஸ்தியிலே எனக்கு வர வேண்டியது என்ன செய்கிறான், இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். கேட்க வேண்டியது அவனுக்கு உரிமை, தாராளமா கேட்கலாம். ஆனா கேட்ட உடனே தகப்பனும் பாருங்க, வேதம் சொல்கிறது இது உண்மையாய் சொல்லப்பட்டாலும் இயேசு அது நடந்த சம்பவத்தை போலதான் கொடுப்பார். அதே நேரத்தில் இது நடந்திருக்கலாம் என்றும் நாம் சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் கர்த்தர் கொண்டு போகிறார். சூழ்நிலைகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கிறது. அதனால ஒரு நடந்த சம்பவம் போலதான் இதை நாம சித்தரிக்கக்கூடிய காரியங்களாய் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்படியோ தெரியாது. ஆனா வேதம் சொல்கிறது 2 குமாரர்களிலே இளையவன் என்று சொல்கிறார். இளையவனுக்குரிய ஆஸ்தி ஒரு 2 குமாரர்கள் இருந்தால் ஆஸ்தி 3 பங்காக வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அதுல 2 பங்கு மூத்தவனுக்கு போகும், 1 பங்கு இளையவனுக்கு போகும். அப்போ 1/3 அவனுடைய ப்ரொபோர்ஷன், அவனுடைய போர்ஷன் என்று வச்சுக்கலாம். அப்ப இந்த 1 பங்கை அவன் எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு சட்டப்படி உரிமை இருக்கிறது. கட்டாயம் அவன் எடுத்துக்கொண்டு போகலாம். அப்போ தகப்பனுக்கு தெரியும் இந்த நேரத்தில் இவன் எடுத்துட்டு போனா அது நல்லதா இல்லையா என்பது தகப்பனுக்கு தெரியும், எந்த நேரத்தில் கொடுக்கணும் இல்லையா. ஒரு பிள்ளையை விட தகப்பனுக்கு நிச்சயமா இந்த காரியங்களில் ஞானம் இருக்கும். டிஜிட்டல் லைஃப்ல வேணா ஞானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா இந்த மற்றவனுக்கு கொடுக்குற டிஜிட்டல்ல நல்லா ஞாபகம் இருக்கும். சொல்லுங்க இல்லையா. எண்ணிதான் தடவி தடவி கம்பு போட்டுதான் தடவி பார்த்து கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அதுல ஞானமா தான் இருப்பாங்க. அப்போ இந்த தகப்பன் சொல்லுகிறத இயேசு சொல்லுகிறார். இயேசு இப்போ இந்த தகப்பனுடைய பார்வையில பார்க்கும் பொழுது அவர் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு கணக்குல தான் இருக்கு. ஏன்னா அவர் இந்த கதையை அப்படிதான் வைக்கிறார். ஏன்னா அவர் தான் பாவிகளோடு கூட சங்கம் வைத்திருக்கிறார், அவர்களோடு சாப்பிடுகிறார் என்று இந்த இடத்துல சொல்லும் பொழுது இயேசு தகப்பனுக்கு சமமாய் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அப்போ ஒருத்தன் தப்பா கேட்கும் பொழுது கூட தகப்பன் என்ன செய்கிறார், அவன் மகன் கேட்கறது தப்புன்னு தெரியும், இப்ப இது டிசைட் பண்ணக்கூடிய நேரம் இல்லை, கொஞ்சம் பொறுத்துரு, இப்ப போன நீ எல்லாத்தையும் செலவழிச்சிட, கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பேன், ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார். ஒரு வார்த்தையும் சொல்லாமல் கேட்ட உடனே கொடுக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் நாம தவறாய் கேட்ட போதும் கூட ஜெபத்துல கர்த்தருடைய பதில் இப்படி வருகிறது. அதனால கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிற போது அது கர்த்தர் இப்போ கொடுத்திருக்கிறது சரியான டைமா அல்லது கொடுக்கறதுக்கு இன்னி டைம் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமாங்கிறது அடிபட்டு வந்தவனு தான் தெரியும். அது வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியாது. இப்ப ஜெபிக்கலாம், நம்ம ஜெபத்துக்கு கர்த்தருடைய பதில் கடந்து வரலாம்.
அந்த ஜெபத்துக்கு பதிலும் கர்த்தர் கொடுத்துடுறார். ஏன்? அவர் தகப்பன். ஆமென். பிள்ளைக்கு செய்ய வேணும்னா சரி செய்யட்டான், அவன் தப்பு பண்ணுவான்னு தெரியும், ஆனாலும் அவர் கொடுத்து அனுப்புகிறார். அதுதான் இங்க இயேசு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இப்ப பாருங்க, ஒரு மனுஷன் தன்னுடைய சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டும், அதை தனக்கென்று அர்ப்பணித்து தான் செயல்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்து போகிறான். ஆனால் அவனுடைய பார்வை வித்தியாசமா இருக்கிறது. தகப்பனும் அனுமதிக்கிறார். இவன் தூரத்துக்கு போகிறான் என்று சொன்னான். தூரத்துக்கு போகிறான்னா வேதம் சொல்கிறது, எப்போ தன் ஆத்துமாவிலே பாவம் வருகிறதோ அல்லது தன்னுடைய நினைவு கர்த்தருக்கு விரோதமாய் போக சித்தத்தின் விட்டு வெளியே போகிறதுக்கு நினைக்கிறதோ, சத்ரு அவனை தேவனுடைய பட்டணத்தில் இல்லாதபடிக்கு புறஜாதி பட்டணத்துக்கு கொண்டு போகிறான். ஆமென். தேவ சித்தத்தில் இருக்காத ஒரு மனுஷன் அவன் புறஜாதிக்கு சமமாய் மாறுகிறான். ஆமென். நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க தேவனுடைய சித்தத்துக்கு இல்லாத மனுஷன் புறஜாதிக்கு சமமாய் கர்த்தர் பேசுகிறார். ஆமென். சித்தத்தை விட்டு வெளியே போனா அவன் வேற பட்டணம். ஏன்னா அவன் வேற பட்டணத்துல போனா யூதர்களுடைய பட்டணத்துல இல்லாதது அந்த பட்டணத்துல நடக்குது. அதைத்தான் காமிக்கிறார் இயேசு கிறிஸ்து. யூதர்களுடைய பட்டணத்துல கட்டுப்பாடு இருக்கு, அவன் இப்படித்தான் இருக்கணும், இந்த நிலைமையில தான் இருக்கணும், இப்படித்தான் செயல்படுத்தப்படுவான், இப்படித்தான் எல்லாமே இருக்குன்னு சொன்னான். ஆனா அதை விட்டுட்டு அவனுக்கு தனியா சுகபோகமான காரியம், யோசனை, சிந்தை எல்லாம் இருந்தா அது யூதர்களுடைய பட்டணத்துல கிடையாது, அது வேற பட்டணத்துல தான் இருக்கு. அது புறஜாதி பட்டணம் என்று அழைக்கப்படுகிற பட்டணம். அதனாலதான் பன்றிகள் அந்த இடத்துல காண்பிக்கப்பட்டது. ஏன்னா பன்றிகள் யூதர்களுடைய பட்டணத்துல இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இஸ்ரேலுக்குள்ள எங்கேயாச்சும் ஒரு பன்னியை காமிச்சிருக்க பார்க்கலாம் இல்ல. ஏன் பன்னி கூட்டத்தை அவன் போனான்னு சொன்னா, அவன் போனது புறஜாதி பட்டணம் என்று காண்பிக்கிறார். அங்கே கர்த்தருடைய பயம் இல்லை, கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள் இல்லை, கட்டுப்பாடு இல்லை. கட்டுப்பாடு இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறான், எல்லாத்தையும் இழந்து போகிறான். கடைசியில அவனுக்கு கேட்டால் கூட கிடைக்காதபடிக்கு, அவனை கண்டுகொள்வதற்கு கூட யாரும் இல்லாதபடிக்கு அவன் என்ன செய்யறான்? கடைசியில பன்றி மேய்க்கிற வேலைக்கு அமர்த்தப்படுகிறான். அதுதான் அவன் கிடைச்ச கடைசி கிஃப்ட். அவனுடைய ப்ரொபோஷன்ல அவனுக்கு கொடுக்கப்பட்ட பாகத்தை அழித்து போட்ட உடனே பன்றிகளுடைய காரியங்கள் மேய்க்கிறதுக்காக அவன் அர்ப்பணிக்கப்படுகிறான். அவனுக்கு அந்த நேரத்துல பன்றிகளுக்கு கூட போஷிக்கும்படிக்கு சரியான நேரத்தில் உணவு கொடுக்கப்படுகிறது. அது என்ன தவிடு கொடுத்தாலும் சரி, அதற்கு கொடுக்க வேண்டிய உணவு சரியான நேரத்தில் வருகிறது. ஆனா மனுஷனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல. ஆமென். கவனிச்சு பாருங்க, மிருகத்துக்கு கரெக்ட் டைம் சாப்பாடு. காரணம் என்னன்னா அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. மனுஷன் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாத போது அவனுக்கு கரெக்ட் டைம் எதுவும் இல்லை. ஆமென். அதுதான் ப்ரொபோர்ஷன் யோசிக்க வேண்டியது. தேவ திட்டத்தினுடைய ஆசீர்வாதம் இரட்டத்தனையான பலன் உன் பாகத்தில் வரும் என்று சொன்னான்னா, அந்த உன் பாகம் என்று சொல்லப்பட்ட பாகம் கர்த்தர் சித்தத்தில் நிற்கும் போது இருக்கிற பாகம், ஆசீர்வாதம், அந்த இரட்டிப்பான இரட்டத்தனையான பலன், சுதந்திரம் எல்லாமே தெய்வ சித்தத்தில் இருக்கும் பொழுது. இல்லை என்று சொல்லும்போது கிடைக்க வேண்டியவையும் கிடைக்காமல், தன்னுடைய உணவும் கிடைக்காமல், உணவு கொடுக்கிறதுக்கு கவனிப்பாரும் இல்லாமல், மிருகங்களுக்கு கூட சரியான நேரத்தில் கவனிப்பு உண்டாயிருக்கிற நேரத்தில் அதையாச்சும் எடுத்து உட்கொள்ளலாம் என்று சொல்லி கீழ்த்தரமான லட்சையான பகுதிக்கு நேராய் அவனே தள்ளப்படுகிறான். யாரும் அவனை கூட்டிட்டு போய் லட்சைக்கு வைக்கல, அவனே லட்சைக்கு நேராய் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். இப்ப இந்த லட்சை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரா? வேதம் சொல்கிறது, லட்சைக்கு பதிலாக என்ன செய்கிறாராம்? தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார். இன்னைக்கு அந்த லட்சையை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை பார்க்கிறதுக்கு மனதாயிருக்கிறனோ, இப்ப தங்கள் பாகத்தில் சந்தோஷப்பட கர்த்தர் மாற்றுவார். ஆமென். தங்களுடைய பாகம் வெறுமையாய் போனது, வேண்டாத நிலைமைக்கு நேரப்பட்டு தள்ளப்பட்டு போன யோசிக்கிறான். 3 காரியத்தை என்ன யோசிக்கிறானா? என்ன யோசித்தானுங்க? 3 காரியத்தை சொல்றானே. நான் இப்பொழுது உணர்வடைந்து என்ன செய்கிறேன்? ஒரு ஜெபத்தை சொல்றானே, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும். 18ஆம் வசனமா வாசித்து பாருங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் ஆண்டவருடைய சமூகத்தை உணரும் பொழுது இந்த நிலைமைக்கு, ஏசாயா சொல்லுகிற நிலைமைக்கு அவன் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன். மனுஷனுடைய பார்வையிலும் இப்ப தள்ளப்பட்டான், தேவனுடைய சமூகத்திலும் இல்லாமல் சித்தத்தை விட்டு வெளியே போனான். இதை உணரும் பொழுது இது ரெண்டும் திரும்ப எடுக்கிறான். ஆமென்.
ஹல்லேலூயா. பாருங்க, தகப்பனே வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அப்ப பாவம் செய்தது முதல்ல அறிக்க, இரண்டாவது உம்முடைய குமாரன் சொல்றதற்கு பாத்திரன் அல்ல. அப்ப நான் நிச்சயமா இப்ப உம்முடைய குமாரன் என்று அந்த ஸ்டேட்டஸ் நான் இழந்து போகிறேன். அதை நான் சொல்லக்கூட முடியாதபடிக்கு நான் இப்ப இருக்கிறேன். மூணாவது, கூலிக்காரனில் ஒருவனாக என்னை நினைத்து கொள்ளணும். 3 காரியத்தை ஆண்டவருக்கு சொல்ற மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு அந்த இடத்துல வருகிறது. என்ன? பாவம் செய்தேன், உமக்கும் ஆண்டவருக்கும், ரெண்டும் அந்த இடத்துல வைக்கிறோம். குமாரன் சொல்வதற்கு தகுதி இல்லை, இப்ப வேலைக்காரனா வச்சுக்கலாம். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு டெசிஷன் எடுத்து நேரடியாக போறான் தகப்பன். ஆனா வேதம் சொல்லுது எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும், கொடுத்து அனுப்பும் பொழுது கூட அவனுடைய பாதையில தவறு இருக்கு, எல்லாமே சிறுத்தை விட்டு வெளியே போறான், எங்கேயோ போறான். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் மீண்டும் திரும்புவார். எனக்கு தெரியும் இருக்கு, கொடுத்தவர் திரும்ப அவன் வருவான். எல்லாத்தையும் கொடுத்து அடி வாங்கிட்டு வர போறான். ஆனா அந்த அடி வாங்கிட்டு வரும்போது கூட பார்க்கிறாரு ஒவ்வொரு நாளும். வேதம் சொல்கிற தூரத்துல இருக்கும் பொழுதே வருகிறதை கண்டான் என்று சொன்னா அவனுடைய எதிர்பார்ப்பு பார்த்து கொண்டிருக்கிற பார்வை தேவன் நமக்கு காண்பிக்கிற கிறிஸ்து எப்பொழுதும் நம்மேல் இருக்கிறார். என்னதான் நம்ம தவறா சூழ்நிலைகளை நிர்ணயித்து போயிருந்தாலும் திரும்ப வரும்படி கர்த்தருடைய ஆவியானவருடைய எதிர்பார்ப்பு. ஆமென். அப்ப என்ன சொல்கிறாரா? தகப்பன் திரும்ப வரும் பொழுது 20-21 வாசிங்க. அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவரை சந்தோஷப்பட தொடங்கினார்கள். வேதம் சொல்லுகிறது நல்ல கவனிங்க. 3 காரியம் கேட்டான். பாவம் செய்தேன், குமாரன் என்று சொல்வதற்கு தகுதி இல்லை, வேலைக்காரில் ஒருவனாய் எடுத்துக்கொள்ளும் சொன்னான். ஆனா மறுபடியும் அவன் வந்து சொல்லும் பொழுது பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் நான் இல்லை அப்படின்னு 2 தான் சொல்ல விட்டார். மறுபடியும் அந்த 2க்கு மேல அவனை வேலைக்காரனா வைக்கிறது தேவ சித்தம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த சொல்றதுக்குள்ள உடைய வேலைக்காரரில் ஒருவனாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று தகப்பன் கிட்ட சொல்லுவதற்கு முன்பு என்ன சொல்றான்? உடைய குமாரன் என்று சொல்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்ன உடனே வேலைக்காரரை கூப்பிட்டு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி இவனுக்காக பிரம்மாண்டமான காரியத்தை செய்க, ஒரு பெரிய மகிழ்ச்சியை இந்த இடத்துல உருவாக்குங்க, ஒரு பெரிய காரியம் இந்த இடத்துல நடக்கட்டும். எந்த விதத்திலையும் சத்ருவுக்கு எங்க இடம் கொடுக்கல. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல இருக்கிறத ஆண்டவர் மீண்டும் ஏற்றுக்கொள்ளுகிறத இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஆமென். பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கட்டும், கொண்டாடுவோம் என்று சொல்லி அவன் குமாரன் தான். இனியும் இவன் இப்பொழுது இந்த சூழ்நிலையை விட்டு வெளியே போனதுனால இவனை நான் வேலைக்காரனா இப்ப நான் வைக்க முடியாது. அப்படின்னா இப்போ இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துல எல்லாருமே வித்தியாசமா தான் இருக்க முடியும். ஆனா அவரவர்களுடைய காரியங்களுக்கு மேலாகவே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னா தேவனுடைய மன்னிக்கிற சுபாவம், அவருடைய அன்பு இன்னும் நம்மை அரவணைத்திருக்கிறதுனாலே வேதம் சொல்ற நித்திய மகிழ்ச்சிக்காக அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்றது, லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் கொடுத்து சந்தார். இப்ப இங்க இருக்க அவனுக்கு என்ன பாகம்? ஒண்ணுமே இல்லை. 1/3 எடுத்துட்டு போயிட்டான். 2 ஆசீர்வாதம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் மாத்திரம் யார்கிட்ட இருக்கிற? 2/3 ஆஃப் த பிளஸிங் யார்கிட்ட இருக்கு? மூத்த மகன் கிட்ட தானே இருக்கிறது. இப்ப இவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா தேவன் அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறார், அவனுடைய இல்லங்களிலே இருக்க உதவி செய்கிறார். அவனுடைய ஆசீர்வாதங்கள் தகப்பனோடு இருக்கும் பொழுது அது எல்லாமே அவங்களுடைய. ஆமென். உலக பிரகாரமா அதை தனக்குன்னு எழுதி கொள்ள முடியாது. ஆனா தகப்பனோடு இருக்கும்போது எல்லாமே சுதந்திரிக்கலாம். ஆமென். அதுதான் சொல்ற, தங்கள் பாகத்தில் சுதந்திரிப்பார்கள்.
தங்கள் பாகங்களில் அது ஆசீர்வாதங்கள் எடுத்துக்கொள்வார். தேவன் அந்த பங்குகளை கொடுக்க. அதான் மூத்த மகன் கோச்சிட்டு போறான், கோச்சிக்கிறான். என்ன வந்து அவனுக்கு இந்த மாதிரி செய்ய, நான் என்னைக்காச்சும் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேன்னா, நான் என்னைக்காச்சும் இந்த மாதிரி இருந்திருக்கேன்னா? வேதம் சொல்லுகிறது, அவர் பாவிகளோடும் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். பாவிகளோடு யாரு? இதான் அந்த குமாரன், இளைய குமாரனுடைய கார். பரிசேயனும் ஆயக்காரனும் அல்லது வேத பாலகனும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாம் பார்த்து குற்றப்படுத்துகிறார்கள் என்றார். மூத்த மகன் தான் பரிசேயனுக்கும் அல்லது வேத பாலனுக்கும் சமமாய் கருதப்படுகிற காரணம் என்ன? அவன் எல்லாம் சரியாய் செய்யறான், எல்லாம் தகவலுக்கு ஏற்றபடி செய்யறான், எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றபடி செஞ்சாலும் கிரியை என்று சொல்லும் பொழுது அவனுடைய கிரியைகள் ஒரு எல்லாவற்றையும் அடங்கி அமைதியாய் தேவனுக்கு ஏற்றபடி இருந்தாலும் அவன் அதை வைத்து பிரயோஜனப்படுத்தி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நிக்கல, தனக்குத்தானே வைத்திருக்கிறான். ஆனா இவன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தாலும் மீண்டும் திரும்ப வந்ததுனால கர்த்தர் அவனை ஏற்றுக்கொண்டு பாவிகளோடு ஐக்கியம் கொள்ளுகிறாரே, அவரோடு போஜனம் பண்ணுகிறாரே, சேர்ந்து கொள்ளுகிறாரே என்று சொல்லுகிறபடி அவன் சேர்த்து கொண்டு சொல்லுகிறார். அவன் மறித்து போனான், இப்பொழுது திரும்ப உயிர் பெற்றான். இப்போ தெய்வன் சொல்லுகிறார், இந்த லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுகிறார். அது தகப்பனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அந்த இரட்டத்தனையான பலன் வரும். ஆமென். இப்ப தேவனுடைய பார்வையிலும் ஆசீர்வாதம், உலகத்தின் பார்வையிலும் ஆசீர்வாதம். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான நிலை, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு அதிகாரம், அது எந்த விதத்திலையும் மாற்றப்படவே இல்லை. அதே மகனாகத்தான் இருக்கிறான். அவன் வேலைக்காரனாய் கருதப்படுகிறது இல்லை. திரும்பி வந்தாள் ஆசீர்வாதம் உன்னோடு கூட தான் இருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இந்த காலை வேளையில் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன், இரட்டத்தனையான ஆசீர்வாதம் இரண்டத்தனையாய் வருகிறது என்றால் தேவனிடத்திலும் மனுஷனிடத்திலும் முன்னே கர்த்தர் ஆசீர்வதித்து காட்டுவார். உன் பாகத்தில் நீ சந்தோஷப்படுவாய். உங்களுடைய பாகத்தில் கர்த்தர் நிறைவானதை கொடுத்து உங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் காத்திருக்கிறார். அதை எண்ணி உணர்ந்து விசுவாச நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபத்தோடு துதித்து காத்து நிச்சயமாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வசனங்கள் வார்த்தைகள் ஆண்டவர் பிரயோஜனம் உள்ளதாய் எங்களுக்கு அது மறுபடியும் திரும்ப 30, 60, 100மான பலனை தரக்கூடிய ஆசீர்வாதங்களை காட்டவில்லை தேவனை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோமோ ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அதற்குரிய பலனை மீண்டும் உங்களுடைய சமூகத்திலிருந்து கடந்து வர பண்ணுவீராக என்று சொல்லி எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கிறோம். வந்த ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆசீர்வாதம் தங்கட்டும். நிலையான பலனையும் சுதந்திரங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் திருப்தியாய் இருப்பார்களாக. உடைய பாதத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மையினால் திருப்தியாக வந்த அத்தனை பேர் மேலும் அந்த சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், சௌக்கியம், ஆரோக்கியம், பாதுகாப்பு கொடுக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும் ஆசீர்வாதம் இந்த சபையும் ஆண்டவர் ஊழியர்கள், ஊழியர்கள், குடும்பங்கள் எல்லாரையும் சுற்றி வேலையடைத்து சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆசீர்வாதம் தங்கி தாவே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானம் வந்திருக்கிற அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.